வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போனோம்னா நான்வெஜ் கிரேவி ஆர்டர் பண்ணோம்னா நம்மளோட முதல் சாய்ஸ் வந்து பட்டர் சிக்கனாக தான் இருக்கும். அது அவ்வளோ ரிச்சாக க்ரீமியாக சில்க் மாதிரி இருக்கும் அந்த கிரேவி. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் இந்த மாதிரி நீளமான பீஸாக எடுத்திருக்கேன், போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இது ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். இதில் கலக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், திக்கான ஃப்ரெஷ் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. தயிர் வந்து சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிருங்க. புழிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இந்த சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஒரு கடாயில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டரில் மாதிரி பட்டரில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஒரு லேயர் வர மாதிரி பரப்பி விட்டு வச்சுக்கலாம். அது ஒரு சைடு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 பெரிய பெங்களூர் தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும். அந்த கலர் நல்லா ரெட்டாக இருந்தால் தான் கிரேவி ரெட்டாக வரும். நம்ம கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் சைஸை பொறுத்து 5 6 ஒரு பவுல் வர அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி, அப்புறம் பட்டர். ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். பால் காய்ச்சினோடனே அதில் மேலே ஆடை மாதிரி படரும். அது திக்கான அந்த ஆடை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணால் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் பேக்கெட்டில் வர ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஹை மீடியமில் தான் இருக்குது. இந்த நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு சால்ட்டு தயிர்லாம் போட்டிருக்கோம். பட்டர் இருக்கிறதுனால எதுவுமே அடி பிடிக்கல. இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வருது. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துட்டு கொஞ்சம் அடியில் ரோஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இதுலேயே ஒரு 50-60% குக் ஆயிடணும். மொத்தமாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. வெறும் அந்த பட்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு நல்லா. இந்த மாதிரி இருக்கும்போது தான் ரோஸ்ட் ஆகும். இவ்வளோ நேரம் குக் ஆகிட்டு இருந்துச்சு அந்த தண்ணியில். இப்போ வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். நான் இது வரைக்கும் போட்டதுலேருந்து திருப்பவே இல்லை. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு லேயர் வர மாதிரி சிங்கிள் பீஸாக போட்டுருங்க. கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனோடனே அப்புறமா நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த சைடு அப்படியே நல்லா பின்பக்கம் ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை டர்ன் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் ரோஸ்ட் ஆனோடனே எடுத்துக்கலாம். டர்ன் பண்ணி விட்டுடலாம். அந்த பக்கமும் ரோஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி சிங்கிள் லேயராக வச்சா தான் நல்லா ஒவ்வொரு பீஸும் ரோஸ்ட் ஆகும். இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் ரோஸ்ட் ஆகும். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது மொத்தம் ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி ஆகிறதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த பட்டரில் வதக்கி விட்டுக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சிக்கன்லேயே கொஞ்சம் போட்டதுனால இதுக்கு அரை டீஸ்பூன் அளவு போதும். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினோடனே இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைக்க போகிறதுனால தக்காளியை பெருசாக நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் முதல்ல அந்த கடாயில் ஒட்டி இருக்கிறதுலாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து எல்லாமே வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினோடனே இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த தண்ணியில் மூழ்கி இருக்க மாதிரி வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சதில் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு.
இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்ம வடிகட்ட போகிறோம், இல்லைன்னா நிறைய நின்றும். நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். நல்லா ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு சில்க் மாதிரி ஒரு கிரேவி கிடைக்கும், அப்படியே ஸ்மூத்தாக. அந்த தக்காளியோட விதை அதெல்லாம் நின்றும். இதில் தக்காளியோட தோல் எல்லாமே. ஆனால் நிறைய வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தான் வடிகட்டணும் நம்ம. இப்போ ஜாஸ்தியாக தண்ணி வேண்டாம், சும்மா ஒரு அரை கப்பு இந்த மிக்சியிலேருந்து கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஒரு பாதி குக்காக இருக்குது. இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் இந்த கிரேவியில் கொதிச்சதுன்னா மீதியும் குக் ஆகிடும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பாலோட ஆடை, ஃப்ரெஷ் க்ரீம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாதி அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மீதி வந்து டாப்பிங்க்கு வச்சுக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை மூடி வச்சு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 6-7 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணதில் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. கிரேவியும் சூப்பராக இருக்குது, கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இது இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் இந்த கிரேவி. சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே டாப்பிங்காக கொஞ்சம் பட்டரும் க்ரீமும் ஆட் பண்ணணும். சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பட்டர், வீட்டில் செஞ்ச பட்டர், அதனால அன்சால்டட் பட்டரு. நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிரேவிக்கு சால்ட் ஆட் பண்ணும்போது கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பிஞ்ச் கசூரி மேத்தி. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.